இன்றைக்கி நம்ம வெள்ளை ரவை உப்புமா செய்கிறதுக்கு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம். உப்புமானாலே கொஞ்சம் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கோம். வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கோம். அது தாளிப்புக்கு வந்து கடுகு 1 டீஸ்பூன் வந்து உளுந்து எடுத்துருக்கோம். 2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிட்டு நம்ம ரவை வந்து வறுத்துக்கலாம். வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டைம் வறுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ரவையை கலர் மாறாத அளவுக்கு, கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் ரவையை. நம்ம ரவை வந்து இந்த அளவுக்கு வறுத்தா போதும். ஒரு 3-4 நிமிஷம் வந்து வறுத்தாச்சு. இதை வந்து வேறு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். நம்ம ரவை வறுத்த பேன்லேயே வந்து திரும்ப அடுப்பில் வச்சு 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு வச்சுருக்கிறது கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதேமாரி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த அளவுக்கு வதங்கினா போதும். உப்புமாவுக்குலாம் ரொம்ப வதங்கினா நல்லா இருக்காது. அதேமாரி இந்த ரவை உப்புமாவுக்கு வந்து பச்சை மிளகா போட்டால் அதோடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் காஞ்ச மிளகா விட. இப்போ நம்ம வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம எந்த கப்பால் அளக்குறோமோ அதால் 1.5 கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நம்ம இந்த டம்ளரில் 1 டம்ளர் நம்ம வந்து ரவை எடுத்தோம், அதனால் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்குறதெல்லாம் இருக்குது. ரவை நல்லா வர்றது, உப்புமா நல்லா வர்றது. நிறைய சேர்த்துட்டா வந்து உப்புமா வந்து கட்டி குழன்னு ஆன மாதிரி ஆகிடும். நம்ம இப்போ 1.5 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ரவை ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா ரவை கொட்டும் போது கட்டி பட்டுரும். அதனால் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணுங்கள். நல்லா ரவை சேர்த்த உடனே நல்லா கெட்டியாக ஆகுது பாருங்கள். இப்போ ரவை வந்து வேகாத மாதிரி நம்மளுக்கு வெள்ளை வெள்ளையாக தான் தெரியும், ஆனால் நல்லா வெந்துடும். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடவே கூடாது. இப்போ நல்லா தண்ணி இழுத்துடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து நம்ம வேக விட்டு எடுப்போம். அப்புறமா திருப்பி விடலாம். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்துடுச்சு. திரும்ப எல்லா இடத்துலையும் நம்ம கிளறி விடலாம். இப்போ நல்லா கிளறியாச்சு. திரும்ப ஒரு 2 நிமிஷம் மூடியை போட்டு வேக விடுவோம்.
இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை உப்புமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா உதிரியாக நல்லா இருக்குது. தண்ணி கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ரவை உப்புமா வந்து பொலன்னு வராது, குழன்னு களி மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நம்ம 1.5 டம்ளர் ஆட் பண்ணால் தான் சரியாக இருக்கும். 1க்கு 1.5 தான். ஃபஸ்ட்டு வேகாத மாதிரி தான் இருக்கும், பயந்துடாதீங்க. அப்புறம் நம்ம மூடி போட்டு வேக விடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது சுகர் கூட சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரவை உப்புமா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.